அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாணவர்களே, நம்ம இப்போ நீட்டில் ஒரு முக்கியமான சம் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். விளக்கத்தோடு நான் சம்மை சால்வ் பண்ணுறேன். கடைசியாக நீங்கள் இப்போ இதை எப்படி சுருக்கமாக செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு எளிமையாக காட்டுவேன். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? சரி. எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரு நகரங்களுக்கு ஒரு முறையான பேருந்து வசதியை கொண்டு ஒவ்வொரு டி நிமிடத்திலையும் ஒரு பேருந்து இரண்டு திசையிலும் வெளியேறுமாறு உள்ளது. மணிக்கு 60 கிலோமீட்டர் பர் ஆர் வேகத்தில் ஸ்கூட்டியில் எக்ஸ் டைரக்ஷனிலிருந்து ஒய் டைரக்ஷன் திசையில் செல்லும் ஒரு பெண் ஒவ்வொரு 30 நிமிடங்களும் அவளின் இயக்க திசையில் ஒரு பேருந்து செல்வதை அவளின் இயக்க திசைக்கு எதிர் திசையில் ஒவ்வொரு 10 நிமிடங்களிலும் பேருந்து செல்வதையும் காண்கிறாள். பேருந்து வசதி சுழற்சி காலம் டி மற்றும் பேருந்தின் வேகம் மாறிலி, அதாவது பேருந்தின் வேகம் மாறிலின்னு சொல்லியிருக்காங்க என்பதற்கான சரியான தேர்வை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம இந்த கொஸ்டினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறோம்? எக்ஸ் கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டவையில எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இரண்டு நகரம். சரிங்களா? அப்ப எக்ஸ் நகரம், இங்க ஒய் நகரம். அப்ப இதுக்கு பேருந்து கனெக்ஷன் ஒவ்வொரு இங்க நான் போறேன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பேருந்து இருக்கும். எதுக்கு போறதுக்கு? ஒய் போறதுக்கு. இங்க போனேன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எக்ஸுக்கு போறதுக்கு பேருந்து இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்கூட்டி எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போறாங்க. அவங்களுடைய வேகம் என்ன? 60 கிலோமீட்டர் பர் ஆர். அவங்களோட வேகம் 60 கிலோமீட்டர் பர் ஆர். இவங்க பஸ் இவங்க டைரக்ஷன்ல போகுது. இவங்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போகுது. சரிங்களா? இவங்க போற திசையிலேயே பஸ்ஸை பார்க்க முடியுது. போற திசைக்கு எதிர் திசையிலையும் பஸ்ஸை பார்க்க முடியும். அதுக்கான மணித்துளியும் இங்க கொடுத்துருக்காங்க, டைமையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நேரத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் பஸ் அண்ட் கேர்ள். சரிங்களா? அந்த ஸ்கூட்டி ஓட்டுற அந்த கேர்ள் பஸ்ஸுக்கும் என்னது சார்பு திசை வேகம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சார்பு திசை வேகம். அப்ப சார்பு திசை வேகம்னா விபி மைனஸ் விஜி. எப்ப ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போறப்ப. ஓகேவா? ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போறப்ப இது பஸ்ஸும் இது என்னது கேர்ள் ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போறப்ப சார்பு திசை வேகம் இப்படி இருக்கும். சரிங்களா? சார்பு திசை வேகம் ஒன்ன பொறுத்து இன்னொரு வேகம். சரிங்களா? இப்ப சார்பு திசை வேகம் சொல்லியாச்சு. எவ்வளவு நேரத்துல? சேம் டைரக்ஷன்ல, அதாவது ஒரே திசையில் ஒரே திசையில போறப்ப சார்பு திசை வேகம் இப்ப எவ்வளவு நேரத்துல பார்க்க முடியுது அவங்களால? ஒவ்வொரு 30 நிமிடங்களும் அவளின் இயக்க திசையில் ஒரு பேருந்து செல்வதை காண்கிறாள். அப்ப T1 வந்து 30 ஒரே திசையில் போறப்ப சார்பு திசை வேகம் எவ்வளவு? சரிங்களா? அப்ப இதை வந்து 0.5 ஹார்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஹார்ல தான் கிலோமீட்டர் பர் ஹார்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 0.5 ஹார் வச்சு 30 நிமிடம் வந்து அரை ஹார். சரிங்களா? ஒரு மணி அரை மணி நேரம் நம்ம எடுத்துக்கோம். ஓகே. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல செல்லும் போது சார்பு திசை வேகம் என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன்ல செல்லும் போது சார்பு திசை வேகம் எதை பொறுத்தியது? பஸ்ஸை பொறுத்து, கேர்ளை பொறுத்து பஸ்ஸோட திசை வேகம். சரிங்களா? அப்ப என்ன? சார்பு திசை வேகம் எதுக்கு? இது ஒரே திசையில செல்லும் போது, இது எதிர் திசையில் செல்லும் போது. சரிங்களா? அப்ப எதிர் திசையில செல்லும் போது ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒருக்க
பஸ்ஸு அந்த எதிர் திசையில செல்வதை அந்த பெண்மணியால காண முடியுது. சரியா? அப்ப எவ்வளவு டைம்? T2ன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷம், 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் என்னன்னு எழுதலாம்? 1/1 பகுதியில 6 போட்டுக்கலாம், தொகுதியில 1 6ன்னு போட்டுக்கலாமா? சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஹார்ல எழுதிக்கிட்டேன், ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹார்ல கணக்கு நம்ம போட போறோம். ஓகே, இப்ப வெலாசிட்டியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா, அதாவது வெலாசிட்டி மாறா திசை வேகம் இருக்கும்போது நேரத்தோட மல்டிப்ளை பண்ணா, அதாவது பெருக்குனா நமக்கு ஒரு என்ன கிடைக்கும்? இடப்பெயர்ச்சி கிடைக்கும். அப்ப வெலாசிட்டி மாறா திசை வேகம் இன்டு நேரம், எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ இந்த இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இது என்ன கிடைக்கும்? இடப்பெயர்ச்சி கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஃபார்முலா கிரியேட் பண்ணிடலாம். இப்ப VB மைனஸ் VG, பஸ்ஸோட வேகம் அதிகம்னு வச்சுக்கிறேன், கேர்ளோட வேகத்துல பஸ்ஸோட வேகத்துல அதிகம்னு வச்சுதான் நான் என்ன பண்றேன்? இந்த கணக்கை போடுறேன். சரிங்களா? T1 ஈக்குவல் டு VB இன்டூ T. இந்த Tனா என்ன? ஒவ்வொரு T நேரத்துக்கும் ஒவ்வொரு அந்த பஸ்ஸுக்கு கிடைக்கிற அவைலபிள் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்லையும் ஒய்லையும் TT நேரத்துக்கு கிடைச்சி பஸ் கிடைக்குது. நான் எக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னேன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, இல்லாட்டி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் T நேரம். ரைட்டா? அப்படி வச்சுக்கிட்டாச்சு. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப VB பிளஸ் VG இன்டூ T2 VB இன்டூ T. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸோட வேகம் தான் மாறிலின்னு கொடுத்துருக்காங்க, அதனால VB மட்டும்தான். ரைட், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் புட் அப் பண்ணலாம். இதுக்குள்ள போட்டலாமா? இதுக்குள்ள போட போறோம். இப்ப பாருங்க, VB தான் கண்டுபிடிக்கணும், அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியாது, VBனே வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன VG தானே? அந்த ஸ்கூட்டி ஓட்டுற அந்த பொண்ணோடைய வெலாசிட்டி 60 தான் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வச்சிருக்கோம். இங்கே வந்து 1/2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, அதனால 1/2. இது ரெண்டும் ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இடது கை சைடு வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால 1 ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால அதை சமன்படுத்தி எழுதுறேன். VB மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், இந்த 2வது ஈக்குவேஷன். இங்கே வந்து 60, சரியா? 1/6ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா 10 நிமிஷம் T2 வந்து. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கணக்கு தான், நார்மலாக சமன்பாடுகளை சால்வ் பண்ணுறது தான். சமன்பாடுகளை தீர்க்க தெரியும், 10வதுலேயே எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரைட். அப்போ இதை என்ன பண்ணலாம்? 2 பக்கட்டும் பொதுவாக இருக்கிறத நீக்கிடலாம். 1/2 இங்கிட்டு 1/6 இருக்குதா? அப்போ என்ன பண்ணலாம்? நீக்கிடலாம். ஸோ பாருங்க, VB மைனஸ் 60, இங்கே 2 நீக்கியாச்சு. இங்கே VB ப்ளஸ் 60, கீழே 3 வந்துடும். இங்கே ஒரு தடவை, இங்கே 3 தடவை, அதனால 2வது வாய்ப்பாட்டில் போக்கியிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே கொண்டு வந்துருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 3 ஆஃப் VB மைனஸ் 60 ஈக்குவல் டு VB ப்ளஸ் 60. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளர மல்டிப்ளை பண்ணுங்க. 3 VB மைனஸ் 360 180 ஈக்குவல் டு VB ப்ளஸ் 60. இப்போ பாருங்க, இந்த 180 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. என்ன பண்ணலாம்? 240 எழுதலாமா? VB இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகுமா? 2 VB. சரியா? இன்னும் கொஞ்சம் பேப்பரை மேலே ஏற்றிக்கலாம். அப்போ பார்த்தோன்னா இங்கே 2 VB ஈக்குவல் டு 60, V கீழே B போட்டுக்கலாம். இதை அப்போ சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, இதை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கீழே எழுதணும், VBன்னு சேர்த்து எழுதக்கூடாது, ஏன்னா பஸ்ஸோட வெலாசிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் 240 டிவைடட் பை 2. 240 2ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்குது? 120. நம்ம எல்லாம் கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் வச்சுருக்கோம், அப்போ அலகும் கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் வரும். அப்போ 120 கிலோமீட்டர் பர் ஹார் அலகு. அப்போ திசை வேகத்தோட அலகு
கிலோமீட்டர் பர் ஹார்ல இங்க எடுத்திருக்கும். அதனால நார்மலா எஸ்ஐ யூனிட்ல சார் அப்படின்னு கேட்காதீங்க. கணக்குல கிலோமீட்டர் பர் ஹார்ல தான் கணக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதுபடியே நம்ம கணக்கு போட்டாச்சு. சரிங்க சார். அப்ப டி என்ன? அப்ப நேர சுற்று அந்த டி கொடுத்துருக்காங்க, அதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்கல்ல. அப்ப ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேப்பரை மேலே ஏற்றிக்கலாம். என்ன பண்ணலாம்? டி மைனஸ் விஜி இன்டூ T1 ஈக்குவல் டு விபி டு டி. இதானே ஈக்குவேஷன் 1. இப்போ விபி தான் தெரியுமே, எவ்வளோ தெரியும்? என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 120. விஜி வந்து 60 தானே. T1 வந்து எவ்வளோ? 1/2 ஈக்குவல் டு இங்கே விபி 120. டி தான் தெரியாது. சரிங்களா? அந்த 2வை இங்கே கொண்டு போனால் பெருக்கிடணும். 240 இன்டூ டி. இங்கே 60, 120, 120லேருந்து 60 போக்கணும்னா 60 வரும். இப்போ என்ன வருது? டி ஈக்குவல் டு 240 பை சாரி என்ன வருது? இப்போ 60 என்ன 60 கீழ் 240 ஈக்குவல் டு டி. இப்போ டி வந்து 1/4, அதாவது 15 நிமிஷம். 5 hours, 15 மினிட்ஸ். ஆன்சர் பாருங்க, 15 மினிட்ஸ் 120. அந்த பஸ்ஸோட வெலாசிட்டி 120. அது வந்து மாறிலி. அது நமக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க, கொடுத்துருக்காங்களா கணக்குல? என்ன கொடுத்துருக்காங்க? 120 கிலோமீட்டர் பர் ஹவர், 15 நிமிஷம். அப்போ நம்ம எப்படி எளிமையா ஷார்ட்கட் அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம தான் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டோம்ல, ஒரு சமன்பாடு உருவாக்கணும்ல. இந்த சமன்பாடை பார்க்குறோம். இந்த சமன்பாடை பார்த்து இங்கே இருக்க ஆன்சரை, இந்த சமன்பாடு 1 எடுத்துங்க, இல்லாட்டி சமன்பாடு 2 எடுத்துக்குங்க. இந்த சமன்பாடு அமைக்கிற வரைக்கும் நமக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இருக்கிற அடிப்படை அறிவை வச்சு நம்ம ஃபிசிக்ஸில் வெல்வர்ஸ்டாக படிக்கிறனால நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக நம்ம மைண்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த 4 ஆப்ஷன்லையும் நமக்கு இதில் என்ன தெரியாது? விபி தான் தெரியாது, கேபிட்டல் டி தெரியாது. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இந்த சமன்பாடு இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் என்ன ஆகும்? சமனாகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொடுத்துருக்க ஆன்சரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.